சுரேஷ், நான் மும்பைல இருந்து வரேன். ஓ, அப்போ ரம்யாவோட would be. ஓ, உள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க 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 வாங்க. இங்க உட்காருங்க. ஓகே. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். சரி. அம்மா. என்ன? மும்பைல இருந்து சுரேஷ் வந்திருக்காரு. சுரேஷா? கூட ரம்யா வந்திருக்காளா? இல்ல, அவர் மட்டும் தான் வந்திருக்காரு. எங்க இருக்காரு? கீழே ஹால்ல. வா போலாம். என்ன பண்ணணும் சொல்றேன், எனக்கே என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கேன். ஒரே குழப்பமா இருக்கு. சொன்ன அப்படிப்பா. யாருப்பா நீ? அண்ணா, சுரேஷ். யாரு? ரம்யா லெட்டர்ல எழுதியிருந்தால அந்த சுரேஷா? ஆமாண்ணா. என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்க? ஏன்பா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தா நாங்களே பண்ணி வச்சிருப்போமே. இப்ப கடைசியில ரம்யாவை ஓடி வர வச்சுட்டியே. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாரு சுரேஷ், ரம்யாவை எங்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்கெல்லாம் பேசியிருந்தோம். அந்த நேரம் பார்த்து அவ ஓடி போய் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால இங்க ஏகப்பட்ட குழப்பம். சரிப்பா, ஏன் பழசெல்லாம் பேசிட்டு? ஏன் தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல வர்றீங்க, எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வராம தனியா வந்திருக்கீங்க. எங்க ரம்யா? ரம்யாவை பார்க்க தானே நானே வந்திருக்கேன். நான் அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பண்ண எதுலயுமே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. அதான் அவளை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு நான் வந்திருக்கேன். நீங்க என்னடானா அவளை நான் கல்யாணம் பண்ண மாதிரி சொல்றீங்க? அப்போ ரம்யா உன் கூட இல்லையா? என்ன என் கூட இல்லையான்னு கேக்குறீங்க? அவளை நீங்க தானங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்க. எங்களோட தான் இருந்தா திடீர்னு ஒரு நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. அவ என்ன பார்க்கலாம் வரல, சென்ட் ஆஃப் பண்ண வரும்போது பார்த்தா கடைசி. அவ உன் கூட இருக்கான் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். என்னப்பா நீ இப்படி சொல்ற? நான் எங்க போய் சொல்ல போறேன்? ரம்யாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாம நீங்க தான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. மும்பைல என் கூட சந்தோஷமா இருந்தவள சென்னைக்கு கூட்டிட்டு வந்து காணாம அடிச்சிருக்கீங்க. ரம்யாவை என் கூட போன்ல பேச விடாம பண்ணப்பவே உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அவளை நான் மனசார விரும்பி இருக்கேன். அவ எங்க இருந்தாலும் வந்தாகணும். அவ கிடைக்கிற வரைக்கும் நான் சென்னையில தான் இருப்பேன். அவளை நீங்க தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. அண்ணா, என் பொண்ணு ஓடி போலண்ணா, காணாம போயிருக்கா. இந்த வீட்டுல இருந்த ஆவிதான் அவளை ஏதோ பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீங்க தான் ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்தணும். அவளை காப்பாத்துங்கண்ணா. ஹலோ சாமி, இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. என் தங்கச்சி பொண்ணு ரம்யா பாம்பேக்கு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவ லவரோட போலையா. கடைசி அவன் இங்க வந்து கேக்குறான் எங்க ரம்யான்னு. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க.
என் பொண்ணும் காணாம போயிருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அவ எங்க இருக்கான்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சாமி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இப்ப அவ எங்கதான் இருக்கா? உங்க பொண்ணு வீடு வந்து சேர்ற நேரம் இன்னும் வரல. இப்போ உள்ள நிலைமையில உங்க பொண்ண நீங்க எவட தேடியாலும் கிட்ட இல்லையா? அவளை பத்தின எந்த விஷயமும் பார்வைக்குள்ள வரல. இப்போதைக்கு அவளை தரையண்டா விருதரிக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? சாமி, உங்களை தான் நம்பி இருக்கோம். ஏதாவது பண்ணுங்க. நீங்க என்ன நம்பி இருக்கீங்க? ஞான் சாஸ்திரத்தை நம்பி இருக்க. சாஸ்திரம் பலம் கொடுக்கணும்னா பிராப்தம் இருக்கணும். இப்போதைக்கு அந்த பிராப்தம் உங்களுக்கு இல்லையா? சாமி, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு அமைதியா இருக்க பாருங்க. ராஜசேகரா, என்ன சாமி, கொஞ்சம் பேசணும் வா. அண்ணா, என் பொண்ணு ஓடி போயிருந்தா கூட எங்கேயாவது நல்லா இருக்கான்னு நிம்மதியா இருக்கலாம். பைத்தியமா இருந்தா கூட பக்கத்திலே இருக்காளேன்னு பொறுத்துட்டு இருக்கலாம். ஆனா இப்போ அவ இருக்காளா இல்லையான்னு தெரியாமலே இருக்கேன். நான் எப்படி அண்ணா நிம்மதியா இருக்க முடியும்? இந்த வீட்டுக்கு வந்து என் பொண்ணை தொலைச்சிட்டேங்க. மாமா, ரம்யாக்கு மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல சேட்டு கிட்ட வட்டி கடன் வாங்கி அவளுக்கு நகை வாங்கி வச்சிருந்தேன். ரம்யா காணாம போடப்ப அந்த நகையையும் காணும் மாமா. சரி, பொண்ணு தானே எடுத்துட்டு போலான்னு கடன் பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பொண்ணு என்னன்னே தெரியல. நான் என்னதான் பண்ண போறேன்னு புரியல. இந்த கடன் பிரச்சனைய எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல. பேசாம தூக்க மாத்திரையை போட்டுட்டு போய் சேர்ந்துடலான்னு இருக்கு மாமா. என்னப்பா இப்படி பேசுற? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி நினைக்கிற? ரம்யா இருக்கிற இடத்த தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கியோ அதை நான் செட்டில் பண்றேன். அது மட்டும் இல்லம்மா, மாப்பிள்ளை பேர்ல எனக்கு இருக்கிற பிசினஸ்ல எதையாவது ஒன்று எழுதி கொடுத்துட்றேன். அந்த பிசினஸ்ல வர்ற லாபத்தை எல்லாம் நீங்களே அனுபவிச்சுங்க. அவரோட சொந்த தொழில் மாதிரி அதை நடத்திக்கிட்டோம். உனக்கு அண்ணன் நான் இருக்கம்மா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா காலம் பூரா நீங்க இந்த வீட்டில் எங்க கூடவே இருக்கலாம். பொண்ணை பத்தின கவலையில் இருக்கிற உங்க மனசை மாத்துறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியலம்மா. என்னம்மா சொல்ற? அவ வேண்டாம் தான்ப்பா சொல்வா. இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே மும்பை மாதிரி சென்னை இல்லைன்னு சொன்னவ தானே. அவளுக்கு போய் சொத்து பத்தெல்லாம் கொடுத்து இருக்க சொன்னா அவ இருப்பாளா? என்ன மஞ்சு?
அண்ணன் என்ன நினைச்சு ஒரு ஏற்பாடு பண்றப்போ அதை என்னால மறுக்க முடியுமா? மாமா, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அந்த சேட்டுக்கு போன் பண்ணி உடனே அவனை வர சொல்லு. பணத்தை கொடுத்துடலாம். சரி. கூடிய சீக்கிரமே ரம்யாவை கண்டுபிடிச்சிடலாம். போய் நிம்மதியா இருங்க, போங்க. சரிங்கண்ணா. என்ன சாமி சொல்றீங்க? சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் நான் சொல்லி ஆகணும். அருணுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஆவியை தான் கட்டுப்படுத்திட்டீங்களே, பின்ன எதுக்காக கல்யாணம் வேணான்றீங்க? ஆவிய கட்டினது பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணுனா அதோட பகையத்தான் சம்பாதிக்க வேண்டி வரும். பழைய மாதிரி பிரச்சனை வரும். அதுக்காக தான் சொல்றேன். வருத்தப்படாதீங்க சாமி. இந்த கல்யாண பேச்சை எடுத்த நாள்ல இருந்து நான் ஏகப்பட்ட மன உளைச்சலை சந்திச்சிட்டேன். எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கேன். மாயா பைத்தியம் ஆயிட்டதுனால அவ பேர்ல சொத்து எழுதி வைக்க போறேன். ரம்யா காணா போனதுனால அவன் அப்பம் போட்ட கடனெல்லாம் அடைச்சு அவங்கிட்ட பிசினஸ் ஒப்படைக்க போறேன். இவ்வளவு பண்ணியும் அருணுக்கு கல்யாணம் நடக்கலையே. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ராஜசேகர், எந்தாயி என்ன ஆச்சு? ராஜசேகர், ராஜசேகர் என்ன ஆச்சு? ராஜசேகர் என்ன ஆச்சு? ஐயா, ராஜசேகர் என்ன ஆச்சு? ராஜசேகர், ஐயா, ராஜசேகர் என்னாச்சுங்கய்யா? என்னாச்சு? மாத்திரை இருங்க வரேன். ராஜசேகர், ஐயா, மாத்திரையை போடுங்க. இந்தாங்க. சாமி, கவலைப்படுற மாதிரி விஷயத்த சொன்னா ஐயாவால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி விஷயத்த சொல்லாதீங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ உன் வலது கைய கொஞ்சம் காட்டு. எதுக்கு சாமி? காரணமா தான் கைய காட்டுமா. என்ன சாமி? நீ போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படியா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு போச்சுல்ல வேலைக்கார பொண்ணு. சாமி, வேலைக்காரின்னு சொல்லாதீங்க. கங்கா என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. அந்த பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை. கங்காவையா? பெண்குட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்கிட்ட ஒரு தெய்வ சக்தி உண்டு. கையில சூழரேகை அமைஞ்சிட்டு உண்டு. அது அம்மனோட அருள் இருந்தா தான் சாத்தியம். அது மட்டும் இல்லாம பெண்குட்டி தெய்வ பக்தியோட இருக்கிறதுனால துஷ்ட சக்திகள் பக்கத்துல கூட வர முடியாது. இவ்வளவு அம்சம் பெண்குட்டி கிட்ட இருக்கிறதுனால உங்க பையனுக்கு பெண்குட்டியை கட்டி வச்சா ஜீவிதம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு ஆவி கட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருவேளை கட்ட மீறி வந்துட்டா சாமி, அப்படி வராது.
இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படி ஒரு நிலைமை வர்றப்ப கங்கா கிட்ட உள்ள தெய்வ சக்தி இந்த குடும்பத்துக்கு கவசமா இருந்து காப்பாற்றும். கங்காவை இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரின்னு சொன்னீங்கல்ல, குடும்பத்துல ஒருத்தி ஆக்கிடுங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதை பத்தியும் யோசிக்காம, எதுக்காகவும் தாமதிக்காம உடனே கங்கா வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டுல விமோச்சனம் பிறக்கும். என்ன முதலாளி அம்மா ரசிச்சு காஃபி சாப்பிடுறீங்க போல இருக்கு. என்னடி புதுசா முதலாளி அம்மான்னு கூப்பிடுற? நக்கல் பண்றியா? பின்ன அண்ணன் கிட்ட இருக்கிற பிசினஸ்ல ஒண்ணு கைப்பற்ற போறீங்க, அப்ப நீங்க முதலாளி அம்மா தானே? அண்ணன் எனக்கு பிசினஸ் கொடுக்கறேன்னு சொன்னதுல உனக்கு வயிறு ரொம்ப எரிஞ்சிருக்குமே. ஐயோ, எனக்கு ஏண்டி வயிறு எரிய போகுது? என் பொண்ணுக்கு அரண்மனை சொத்துல பாதி வர இருக்கிறப்போ நான் ஏட்டி உன்னை பார்த்து வயிறு எரிய போறேன்? ஏன் லெவல் அங்க இருக்கு, உன் லெவல் இங்க இருக்கு. நான் ஏன் கூட போட்டி போட போறேன் சொல்லு? என்னடி உன் பொண்ணு அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற நினைப்புல பேசிட்டு இருக்கியா? ஆமா, உன் பொண்ணு ரம்யா ஓடி போயிட்டா, தர்மராஜ் பொண்ணு பைத்தியமாயிட்டா. இப்ப இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அப்போ அண்ணன் என் பொண்ணு தானே அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏய் மஞ்சுக்கா ஓடுறா. இந்த வீட்டு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் தாலி கட்டினாதான் நிச்சயம். அது வரைக்கும் என்ன டிராமா வேணாலும் நடக்கலாம். தேவி இங்க வா. என்ன அண்ணா எங்க போறாரு? ஐயோ, அண்ணன் எதுக்கு அவுட் ஹவுஸ்க்கு போறாரு தெரியலையே. ஏண்டா மாமா அவுட் ஹவுஸ் பக்கம் போறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இது தெரியலையா? மாமா கண்ண மூச்சு விளையாட போறாரு. என்னப்பா, நம்ம இவளுக்காக தான் போராடுறோம். லூசா இவ? ஆமாடா, லூசு தானடா அவ. மாணிக்கம், மாணிக்கம் ஐயா வாங்கய்யா. ஐயா நீங்க எதுக்கு எங்க வந்திருக்கீங்க? கூப்பிட்டு தான் நானே வந்திருப்பேன். நான் வர்றதானப்பா முறை. கங்கா ஐயா வந்திருக்காரு. ஐயா வாங்க ஐயா. குளிக்க ஏதோ கொண்டு வாங்க. சரிப்பா. கங்கா ஐயா வெறும் தண்ணி மட்டும் கொண்டு வாமா. சரிங்க ஐயா. ஐயா வாங்க உட்காருங்க. நீ உட்காரு மாணிக்கம். ஐயா உங்க முன்னாடி எப்படிங்க உட்காருது? சரி, அப்ப நானும் நிக்கிறேன். ஐயா இந்தங்க ஐயா. என்னம்மா இது? தண்ணியா இது? இவ்வளவு நல்லா இருக்க. ஜீரக தண்ணியா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரக தண்ணியா? ஓ, உங்களுக்கெல்லாம் ஜீரக தண்ணி, பெரிய வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் சாதா தண்ணியா? ஐயோ அப்படிலாம் இல்லையா. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குதா இல்லையான்னு தெரியணும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா. இனிமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஜீரக தண்ணி தான் கொடுக்குறேன். இந்தா. ஆமா, உன்னை பெரிய வீட்டுல தேடிட்டு இருந்தாங்களே. ஐயோ ஆமாங்கய்யா, மறந்தே போயிட்டேன். நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். போ போ. இவ எதுக்கு வெளியில வரா? இவளுக்கு தெரியாம உள்ள என்ன ரகசியம் நடக்குது? ஐயா எதுவும் பேசாம இருக்கீங்களே. நான் கேட்க போறதுக்கு நீ சரின்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா சரின்னு மட்டும்தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். புரியல ஐயா. உன் பொண்ணு கங்காவை என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கணும். என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நம்பூதிரி சொன்னாரு. ஐயா கங்கா கிட்ட தெய்வ சக்தி இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணா
எந்த துஷ்ட சக்தியையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு. முடியாதுயா. நீங்க இப்படி எல்லாம் கையை பிடிச்சு கேட்டா நான் கொடுத்துருவேனா? முதல்ல நீங்க இப்படி வந்து கேட்கலாமா? என்னையா பாக்குறீங்க? கங்கா வளர்ந்ததுல இருந்து படிக்க வச்சது வரைக்கும் நீங்க தான்யா. அவன் உங்க வீட்டு சொத்துயா. உங்க வீட்டு சொத்தை நீங்க எடுத்துக்கிறதுக்கு என்கிட்ட கேட்கணுமா? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னா நான் மனசார அனுப்பி வைக்கிறையா. நீ பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்லப்பா, குணத்திலையும் மாணிக்கம் தாங்கிறத காமிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷப்பா. ஐயா, என் மனசுதான் என் பொண்ணுக்கும். அவ உங்க குடும்பத்து மேல உயிரே வச்சிருக்கா. அதுவும் நீங்க கேட்டது தெரிஞ்சா கண்டிப்பா மறுப்பு சொல்ல மாட்டா. இருந்தாலும் அவ மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேயா. நல்லா கேட்கணும்பா. இதுல நம்ம சம்மதத்தோட கங்கா சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். நீ உடனே கேட்டு சொல்லு. சரிங்கய்யா, நான் வர்றேன். அம்மா, உன்னை 2 நாளா காணோம். என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிற, என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிற. நீ எங்கம்மா போயிட்ட?